தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள ஒரு மிக மிக முக்கியமான செய்தி, தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் கமிஷரியாக பணி செய்த தெலுங்கானா ராயலசீமா பேராயர் ரைட் ரெவரண்ட் வரப்பிரசாத் அவர்கள் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி பேராயத்தை சேர்ந்த ரெவரண்ட் டாக்டர் எஸ் கிறிஸ்டோபர் விஜயன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தற்பொழுது கிடைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தி. காரணம் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தற்பொழுது பேராயருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரால் நடத்தப்பட்ட தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்று நாம் ஏற்கனவே வலைதளத்தில் கூறி வந்தோம். குறிப்பாக இந்த ஆயர்கள் மாற்றத்துல ஏராளமான ஆயர்கள் பழிவாங்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பார்த்தீங்கன்னா குமுறி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டோம். அதை நம்ம வலைதளத்தில் வெளியிட்டோம். அதுபோல ஆசிரியர்கள் பணி மாற்றத்திலும் பார்த்தீங்கன்னா சில ஆயர்கள் தலையிட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டு பழிவாங்கும் படலத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமது வலைதளத்தில் வெளியிட்டோம். இதெல்லாம் மேலிருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல பார்த்து கொண்டிருந்த சிஎஸ்ஐ சினாட் அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் கமிஷரியாக நியமனம் செய்யப்பட்ட தெலுங்கானா ராயலசீமா பேராயர் ரைட் ரெவரண்ட் வரப்பிரசாத் அவர்கள் தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளோடு நெருக்கமாக இருப்பதும், இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஆயர்கள் தங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது இல்ல அதை பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன், கமிட்டி சொன்னதுதான் முடிவு என்றது போன்று கண்டும் காணாமல் இருந்தது பாத்தீங்கன்னா சினாட் அமைப்பில் இருந்தவர்களை சங்கடத்திற்கு உள்ளாக்கியது. அவர்கள் அதை ரசிக்கவில்லை என்றே கருதப்படுகிறது. எனவே இந்த பணி மாற்றம் அதிரடியாக செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினம் பாத்தீங்கன்னா 13/6/2026 சனிக்கிழமை தற்பொழுது கமிஷரியாக நியமிக்கப்பட்டுள்ள ரெவரண்ட் டாக்டர் எஸ் கிறிஸ்டோபர் விஜயன் அவர்கள் கன்னியாகுமரி பேராயத்திலிருந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல பேராயத்துக்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகு எப்படியெல்லாம் அதிரடி மாற்றம் இருக்க போகிறது, ஆயர்களுக்கான குறையை அவர்கள் எப்படி நிவர்த்தி செய்ய போகிறார்கள், அதுபோல ஆசிரியர்கள் நிறைய பேர் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள், அதையும் அவர்கள் நிவர்த்தி செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்திற்கு ஆதரவாக, அதாவது ஒரு பக்கமாக செயல்பட்டதால் முன்னாள் கமிஷனரி ரைட் ரெவரண்ட் வரப்பிரசாத் அவர்கள் மாற்றப்பட்டுள்ளார் என்றே எங்களுக்கு செய்திகள் கொண்டிருக்கிறது. மேலும் புதிய சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களுடன் மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.